இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ரேக்ல இருக்கு, அதை எடுங்க. இதெல்லாம் பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இல்ல, இது எதுவுமே சரியா இருக்காது. பையன் போட்டோ இருக்குங்களா? இருங்க, காட்டுங்க. இதாங்க என் பையன். இப்ப பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பையனுக்கு எடுப்பா இருக்கும். ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. பில்லு போட்டுடலாங்களா? போட்டுருங்க. 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்தாங்க, பில்லு உள்ளே இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 500 ரூபா. இந்தாங்க, வரேன். இங்க பாருங்க, நேத்து வரைக்கும் இந்த கடையில நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமே இது ஏன் கடை. இங்க நான் சொல்றபடி தான் இருக்கணும். நான் சொல்ற ஒரு ரூல்ஸையும் சீரியஸா ஃபாலோ பண்ணணும். அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சு, மிஸ் ஆனா என்ன நடக்கும்னு கடைசியா சொல்லிக்கலாம். முதல்ல ரூல்ஸ் சொல்லலாம். காலையில 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா கடையில இருக்கணும். கடையில நான் கவுண்டர்ல தான் நிப்பேன், நான் புடவை தான் விப்பேன், சட்டை தான் விப்பேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரூல்ஸ் போட்டுக்கிற வேலையெல்லாம் இனிமே நடக்காது. கடைக்குள்ள வந்தா உள்ள வந்ததுல இருந்து வெளிய போற வரைக்கும் கடையில என்னெல்லாம் வேலை இருக்கோ எல்லாரும் செய்யணும். தலைவர் இப்ப ஃப்ளோர் கிளீன் பண்ண முடியாதுன்னு சொன்னார்ல, அது எல்லாத்தையும் செய்யணும். எங்களை மீறி இந்த மொத்த ஏரியாலையும் எவனும் வேலைக்கு வர மாட்டான், வரவும் முடியாது. பகச்சுக்காத என்ன? விஜி, இப்போதைக்கு நமக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும். அவ ஏதோ பெரிய லாக்கா போட்டிருக்கா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு சமாதானமா போற மாதிரி சமாளி. என்ன விஜய், என்ன யோசனை? என்ன இருந்தாலும் இனிமேலாவது நல்லா யோசி, இல்லனா எல்லார்கிட்டயும் அடி வாங்கி திருந்த வேண்டியதா இருக்கும். மீட்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. சொல்றேன்ல, கிளம்புங்க. லீடர் நான் சொன்னாதான் கேட்பாங்க. போய் எல்லாரும் வேலையை பாருங்க. சரிங்க மேடம். போய் உன் வேலையை பாரு. கண்மணி மேடம் கடைக்கு வந்திருந்தாங்க. கண்மணி வந்தாளா? என்ன சொல்றீங்க? எங்க யூனியன் லீடர் கிட்ட போய் பேசுங்க. என் கடைக்கு எவன்டா யூனியன் லீடர்? நான் தான். எனக்கு இங்கதான் வேலை. ஏன்னா இந்த கடையில எனக்கும் உரிமை இருக்கு. ஓ, எம்ப்ளாயியா? யூனியன் லீடர். கண்மணி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல எதுக்கு கடைக்கெல்லாம் வரணும்? அந்த விஜி வேற மோசமானவளாச்சே. வீரா, கண்மணி அந்த கடையில இருக்கிறது அவளுக்கும் நல்லதில்ல, என் குழந்தைக்கும் நல்லதில்ல. அவளை கடையை விட்டு வீட்டுக்கு போக சொல்லணும். டேய், என்னடா சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு நீயே போன் அடிச்சு சொல்ல. உங்ககிட்ட கூட வாடா சொல்லாம வந்திருக்கு. அது ஆமாப்பா,
எனக்கு தெரியாது. அத டேய் உங்களுக்குள்ள நடக்கிறது அப்பாவுக்கு தெரியாது, அதை மறந்துடாத. ம், ம். ஐயா நான் வரேங்க ஐயா. வரேன் தம்பி, வரேன். மாமா நானே அவளை கால் பண்ணி வர சொல்றேன். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. சொல்லுமா. நீ மாறா ம். என் போனை கொடு. சொல்லு வீரா. கண்மணி என்னடி பண்ணிட்டு இருக்க? அந்த கடைக்கு நீ எதுக்கு போன? வேலை பார்க்கதான். இங்க கொடு. ஏய், என்ன கண்மணி? அண்ணி, இப்ப நீங்க அந்த கடையில வேலை பார்க்கலன்னு யார் எழுதா? தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க நீ. இல்ல மாறா, நான் இங்க இருக்கிறதா நல்லது. சரி, வேலையில இருக்கேன், அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. அண்ணி. இருங்கம்மா, ஒரு நிமிஷம் போனை கொடு. கண்மணி இப்ப நீ உடனே கிளம்பி இந்த கடைக்கு வா. அப்படிலாம் வேலையை விட்டுட்டு வர முடியாது. கண்மணி இப்ப நான் அங்க வந்தேன்னா தேவையில்லாம பெரிய கலவரம் ஆகும், பாத்துக்கோ. கண்மணி சொன்னா கேளு, கிளம்பிங்க வாடி. வீரா, ஒரு நிமிஷம் கூட. அனி, இப்ப நீங்க வரீங்களா இல்ல நாங்கெல்லாம் கிளம்பி அங்க வரட்டுமா? சரி, நானே வரேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், நான் இப்ப வந்துடுறேன். நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் மட்டும் அந்த வீட்ல 3 வேளையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும்னா எப்படி வீரா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, மாமா, இது ஏன் குடும்பம். ஏன் குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா அது ஏன் கஷ்டம் இல்லையா? பிரச்சனைய கேள்விப்பட்டதுல இருந்து என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல மாமா. நீங்க தானே மாமா சொல்லுவீங்க, கஷ்டம்னு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போட்டுக்கிறது தான் கூட்டு குடும்பம், அதுதான் ஒற்றுமைக்கு அழகுன்னு பேசுவீங்களே மாமா. இப்ப ஏன் மாமா நீங்களே மாத்தி பேசுறீங்க? ஐயோ கண்மணி, நான் மாத்திலாம் பேசலமா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அனி புரியுது அண்ணி, ப்ளீஸ் எங்களுக்காக நீங்க விலகிடுங்க. அத நாங்க சமாளிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவ ஆட்டோ எல்லாம். அதுக்கப்புறம் சீக்கிரமே அந்த கடை வீடு எல்லாமே நம்ம கைக்கு வந்துரும். அதான் இத்தனை பேர் சொல்றோம்லடி, கேள. அப்படியெல்லாம் சரியாகும்னு என்னால ஒதுங்கி இருக்க முடியாது வீரா. என்னால சரி செய்ய முடியும்னு ஒரு சில வாய்ப்புகள் வரும்போது நான் ஏன் வேடிக்கை பார்க்கணும்? என்னடா இவ? அண்ணி ப்ளீஸ், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்களேன். முடியாது மாறா, என்னை யாரும் இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க. நான் ஒரு முடிவோட தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். கண்மணி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கேள. என்னமா வீராவ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? மாமா, அக்கா கிட்ட நான் பேசுறேன் மாமா, அவ புரிஞ்சுப்பா.